ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையை முன்னின்று நடத்திய ராணுவ கேப்டன் உயிரிழப்பு. தோடா மாவட்டத்தில் நடந்த ஆபரேஷன் அசாரின் போது கேப்டன் தீபக் சிங் வீரமரணம் அடைந்ததாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் தோடா பகுதியில் நடைபெற்று வரும் துப்பாக்கிச் சண்டையில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். ஷிவ்கர் அசார் பகுதியில் ராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல் பணியின் போது தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை. தேச பிரிவினையின் கொடூரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் துணிச்சலுக்கும் அஞ்சலி. இன்று தேச பிரிவினை தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து பதிவு. 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி தனது வீட்டின் மீது மூவர்ண கொடியை பறக்கவிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. லக்னோவில் உள்ள வீட்டில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி உள்ளிட்டோருடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்துள்ள தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்த ஆலோசனையில் பிற பாதுகாப்பு படை தலைவர்களும் பங்கேற்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. அரசு சார்பில் யாரேனும் பங்கேற்பார்களா என்பது பற்றி முதலமைச்சர் அறிவிப்பார் என தகவல். சுதந்திர தினத்தையொட்டி நாளை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் அதிமுக பங்கேற்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் காவல் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 1037 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிப்பு. சிபிஐ, மத்திய ரிசர்வ், மாநில காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பிரிவில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு விருது. நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 180 பேருக்கு வழங்கிடும் அடையாளமாக 10 பேருக்கு நியமன ஆணை வழங்கப்பட்டது. அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான புத்தகங்களின் விலை 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் நடவடிக்கையால் மாணவர்கள் மட்டும் இன்றி போட்டித் தேர்வர்களும் பாதிக்கப்படலாம் என கருத்து. சென்னையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள 9000 போலீசார். முதலமைச்சர் கொடியேற்றும் கோட்டை கொத்தளத்தை சுற்றி 5 அடுக்கு கண்காணிப்பு. தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏந்தி பாஜகவினர் பைக்கில் செல்லும் பேரணிக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தேசிய கொடி ஏந்தி திருப்பூர் குமரன் உயிர் தியாகம் செய்த நிலையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்ல அனுமதி மறுத்தது துரதிருஷ்டவசமானது என்று கருத்து. உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி தமிழகம் முழுவதும் நாளை பாஜக சார்பில் தேசிய கொடி ஏந்தி வாகன பேரணி நடைபெறும் என அண்ணாமலை அறிவிப்பு. பாஜகவினரும் பொதுமக்களும் பெருமளவில் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள். திமுகவினரின் குற்றங்களை போலீசார் கண்டுகொள்ளாததால் கூட்டு பலாத்காரம் போன்ற மிக மோசமான குற்றங்கள் அரங்கேறுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்ட காவிரி தீர்ப்பாய இறுதி தீர்ப்பின்படி கேரள அரசு உரிய முன் அனுமதிகளை பெற்றுள்ளதா என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. தடுப்பணை விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க கேரள அரசுக்கு உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உடனடியாக இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்ற மறுப்பு. சிபிஐயின் கருத்தை தெரிந்து கொள்ளாமல் இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என்றும் கருத்து. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதை தொடர்ந்து உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. அமலாக்கத்துறை பதிலளிக்க மேலும் 1 வார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழகத்தில் தலித் ஒருவர் எந்த காலத்திலும் முதலமைச்சராக வர முடியாது என திருமாவளவன் கருத்து. திமுக உட்பட எந்த கட்சியின் ஆட்சியும் நிலையானது அல்ல என்றும் பேச்சு. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பசுமை பூங்கா அமைக்க வலியுறுத்தி பாமகவின் 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடக்கம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பிரம்மாண்ட வணிக வளாகத்திற்கு பதிலாக பெரிய பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது. அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள். கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது. இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும். முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், சுதந்திர தின அன்னைக்கு நீங்க இதை அறிவிங்க, அதற்கு கலைஞர் பேரை கூட வச்சுட்டு போங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டியது எப்படி என்பது பற்றி தந்தை மகன் இருவரையும் சேர்த்து வைத்து விசாரிக்க போலீசார் திட்டம். சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு 2 மடங்காக உயர்ந்த ஆம்னி பேருந்து கட்டணம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கன்னியாகுமரி செல்ல அதிகபட்சமாக 3000 ரூபாய் கட்டணம் வசூல் என பயணிகள் தகவல். கோவை, நீலகிரி, பெரம்பலூர், தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களின் புதிய காவல் கண்காணிப்பாளர்கள் பொறுப்பேற்பு. ரவுடியிசம், கஞ்சா, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. நிதி மோசடி வழக்கில் கைதான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் உட்பட 3 பேர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க பொருளாதார குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு.